இப்போது நம்ம next problem பார்க்கலாம். Find the coordinate of vertices ABC. Hence, find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. இந்த sum நாம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா போடணும். by step போட்டோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க நாம வந்து area of the triangle கண்டுபிடிக்கணும் ABC. அதே மாதிரி triangle PQR ஓட நாம கம்பேர் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து PQR கொடுத்திருக்காங்க. PQR பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி givenல கொடுத்திருக்காங்க. 11,7 Q வந்து 13.5, 4 R வந்து 9.5, 14 or midpoints of the quadrilateral AB, BC, CA அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து we know that இதுவும் வந்து அதே quadrilateral problem தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நாம வந்து இதுக்கு midpoint கண்டுபிடிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 different vertices நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ midpoint வந்து பாத்தீங்கன்னா first x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது வந்து அதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து AB அப்படின்னும் போது நாம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் செட்டை வந்து எடுத்துக்கிறோம் ஏபிக்கு. அதே மாதிரி பிசிக்கு செகண்ட் செட் எடுத்துக்கிறோம். அடுத்தது சிஏன்னு வரும் நமக்கு. அதை வந்து ஏசின்னு எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ட் செட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து ஒன்று தான். இப்போ ஏபி அப்படின்னும் போது x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 ஈக்குவல் டு இந்த செட் எடுத்துக்கிறோம். 11,7 அப்படின்னு போட்டுறீங்க. அடுத்தது கம்பேரிங் த கரஸ்பாண்டிங் குவாடினேட். இப்போ நம்ம இது கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இந்த x1 plus x2 by 2க்கு வந்து 11. அடுத்தது y1 plus y2 by 2க்கு 7. அப்போ நம்ம அந்த குவாடினேட்ஸை கம்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இப்போ x1 plus x2 ஈக்குவல் டு இந்த 2வை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 22 ஆயிடுது. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி y1 plus y2 by 2 ஈக்குவல் டு நமக்கு வந்து 7 இருக்குது. y1 plus y2 ஈக்குவல் டு இந்த 2 வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 14 இருக்கு. இதை வந்து நம்ம 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்த செட்டை வந்து நம்ம 2ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். x எல்லாத்தையும் 1, 2, 3ன்னு போட்டுக்கிறோம். y எல்லாத்தையும் 4, 5, 6ன்னு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இங்கே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த செட் எடுத்துக்கணும். இது வந்து பிசிக்கானது. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இதை வந்து பார்த்தீங்கன்னா x2. இப்போ 1ம் 2ம் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 2ம் 3ம் எடுத்துக்கிறோம். x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 equal to 13.5, 4. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நம்ம இந்த குவாடினேட்ஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ண உடனே x2 plus x3 by 2 equal to 13.5. அடுத்தது y2 plus y3 by 2 equal to 4. இந்த மாதிரி நம்ம எழுதும்போது x2 plus x3 equal to 13.5 into 2. நமக்கு வந்து 27. பாருங்க, இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. 27 வேல்யூ கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி x கோஆர்டினேட்ன்றனால அதை வந்து ஈக்குவேஷன் 2 நம்ம நேம் பண்ணிக்கிறோம். அடுத்தது y2 plus y3 by 2 equal to 4ன்னு நமக்கு இருக்கு இங்கே வேல்யூ. ஸோ y2 plus y3 equal to 2 4s are 8. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் 5 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னும் போது நமக்கு அடுத்தது 1ம் 3யும் நம்ம எப்பவுமே வரும்போது x1, y1, x1, x2, x3 followed by x1 போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் AC அப்படிங்கிறதால நம்ம லாஸ்ட் CA அப்படிங்கிறதால x1 plus x3 by 2, y1 plus y3 by 2. That is equal to லாஸ்ட் வேல்யூ நமக்கு 9.5, 4 இருந்தது. நமக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதுக்கு வந்து x1 plus x3 is equal to 9.5 into 2 வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நமக்கு 19 கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3. இந்த x எல்லாத்தையும் முன்னாடி வந்து 1ன்னு போட்டோம், இங்கே 2ன்னு போட்டோம், இங்கே 3ன்னு போட்டோம். அதே மாதிரி இங்கே y கோஆர்டினேட் சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிவிட்டு முன்னாடி ஈக்குவேஷனை வந்து 4, இங்கே 5, இங்கே 6 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இங்கே வந்து என்ன கிடைச்சது? x1 plus x2 equal to 22. இப்போ x1 plus x2 equal to 22 நம்ம எழுதிடுறோம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? x2 plus x3 equal to 27 அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்கே x1 கோஆர்டினேட் இல்லை நமக்கு. அதனால் இந்த இடத்துல கேப்பாக விட்டுறோம். x2 இந்த இடத்துல இருக்குது. அதனால் x2க்கு நேராக x2 எழுதிடுறோம். ப்ளஸ் இங்கே வந்து x3 நமக்கு இல்லை. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே எழுதிக்கிறோம். கொடுத்துருக்கிறதுல x3 equal to 27 எழுதிடுறோம். இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் மைனஸ் பண்ணும்போது டேரெக்டாக நமக்கு x2 plus x2 minus x2 கேன்சல் ஆகுது. அதனால் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இதையும் மைனஸ், இதையும் மைனஸ். ஏன்னா ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் நமக்கு இந்த டேர்மில் என்ன இருக்குது பாருங்க, x1 நமக்கு விடுபட்டு இருக்கு. ஸோ x1 எழுதிக்கோங்க. இந்த பக்கம் மைனஸ் x3. அந்த மைனஸ் இப்போ எப்போவுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மைனஸை மறக்காமல் போடணும். நிறைய பேர் வந்து இதை விட்டுருவாங்க. ஸோ அதனால் கவனமாக போடுங்க. இந்த மைனஸ் x3யை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம. தட் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணும்போது 22 minus 27 என்னது? சப்ட்ராக்ட் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும். அப்போ -y நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போது
இங்கே வந்து நமக்கு x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு -5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுது. இப்போ நம்ம இதை வந்து எதில் எடுத்துகிட்டு போகலாம், இதில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு x3 டேர்ம் இருக்குது. அப்போ 2 x3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் x1. அதனால் நம்ம வந்து x3 இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போகிறோம். இப்போ வந்து அதை நம்ம பார்த்து போடணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் x1 + x3 ஈக்குவல் டு 19 அப்படின்றத எழுதிக்கிறோம். நம்ம இங்கே பாருங்கள், டைரெக்டாகவே நமக்கு இங்கே ஏற்கனவே -x3 இருக்குது, இங்கே ஈக்குவேஷன்லேயே ப்ளஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். அப்படி பண்ண முடியலனா நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம டைரெக்டாக பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 2 ஆகிடுது. 2x1 தட் ஈக்குவல் டு, இது நம்ம டைரெக்டாக ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும். அப்போ வி கெட் த ஆன்சர் 4. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடுது. x1 இந்த பக்கம் வந்து வச்சோம்னா 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் வந்துடுது 4/2. இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா -+19 -5 இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 14 நமக்கு ஆன்சர். இங்கே தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ +14. இப்போ 14/2 நமக்கு வந்து ஆன்சர் வந்து 7. x1 = 7 நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போது நம்ம x1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் x1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் x1 = 7 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். முன்னாடி பேஜில் இருந்தது இல்லையா, x1 + x2 = 22ன்னு இருந்தது. அப்போ x1 பதிலாக 7 போட்டுக்கோங்க. அடுத்தது x2 = இந்த 22, 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுது. x2 = 22 - 7. இப்போது நமக்கு 15 வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ வந்து நாம் x1 கண்டுபிடிச்சிட்டோம், x2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம் x3 கண்டுபிடிக்கணும். அப்போ x3 இருக்கிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துகிட்டு போய் போடலாம். எதர் இந்த ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது x2. அதனால் x2 இருக்கிறதால நாம் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் போடலாம். ஏன்னா x2க்கு வேல்யூ வந்து 15 நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x3க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x3 = 27, இந்த 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -15, x3 = 12. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோடனே நமக்கு இங்கே வேல்யூ கிடைச்சிடுது. இது வரைக்கும் இப்போ நம்ம x1, x2, x3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த y செட் உங்களுக்கு 4th ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன், 6th ஈக்குவேஷன் இந்த மூணுத்தையும் வச்சு நீங்கள் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th ஈக்குவேஷன் y1 + y2 = 14 இருக்குது. அதே மாதிரி 5th ஈக்குவேஷனில் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் போட்ட மாதிரியே தான், லாஸ்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரியே தான் y2 இங்கே போட்டுட்டேன், ப்ளஸ் y3 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 8. இது 5th ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே கீழே மைனஸ் போட்டோம்னா இது வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் அப்படின்போது அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், y1 இருக்குது, -y3 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 ஆகுது நமக்கு வேல்யூ. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்தது 6th ஈக்குவேஷன் நான் போட்டுக்கிட்டேன். y1 + y3 = 8. இது டைரெக்டாகவே நமக்கு ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணும்போது 2y1 = 14. y1 = 14 / 2 = 7. இப்போ நம்ம வந்து இந்த y1 வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயே இருக்குது பாருங்கள், y1 + y2 = 14. இப்போ y1 வேல்யூ வந்து 7. ஸோ 7 + y2 = 14. இப்போ y2 = 14 - 7. இப்போ y2 = 7 நமக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நமக்கு y2ஓட வேல்யூ இருக்குது. அப்போ y2 இருக்கிற ஒரு டேர்மில் நம்ம எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கேயே இருக்குது பாருங்கள், 5th டேர்மில் இருக்குது, 5th ஈக்குவேஷனில். ஸோ சப்ஸ்டியூட் y2 = 7 இன் ஈக்குவேஷன் 5. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது y2 + y3 = 8 இன் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ y2க்கு பதிலாக 7 போட்டுக்கிறோம், ப்ளஸ் y3 = 8. y3 = 8 - 7, y3 = 1. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இப்போது நம்ம வந்து x1, x2, x3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y1, y2, y3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து நாம் ட்ரையாங்கிளோட இந்த வெர்டிசஸ், இந்த ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து ஏபிசின்னு எழுதிட்டாங்க. இப்போ வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி தட் ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு வந்து கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மெத்தட். இப்போ 3 வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ x1, x2, x3, x1 நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எடுத்து எழுதிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணிவிட்டு கிளியராக அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு நமக்கு -24 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு இந்த இடத்துல எழுதணும். எப்போவுமே யூனிட்ஸை வந்து எழுதணும். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து
வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. கொடுக்கப்பட்டிருந்த அந்த வெர்டிசஸை வச்சு நாம் இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.